இங்கே இருக்க தானியங்கள் இதெல்லாம் பிடிச்சி இருக்குது. பொன்னாங்காணி வறுத்த அரிசிமா இருக்குது. வேற சுவிசன்னா அங்கே இருக்கான்னு சொன்னால் நைனா தான் சொந்த இடம். தூக்கட்டு ஆழம் சரியா 18 அடி 20 அடி இதோ அப்போ பேக்கை வச்சு ஒரு நெல்லி 2-3 அப்பளுக்கு சொன்னு சொல்கிறவன் சத்து கூடின சாப்பாடு கால்நடைகளுக்கு கோழிக்கு மட்டும் இல்லை அப்படி ஒரு பாதை கொண்டு போகுது. இஜெட்கே ரசிக்க போகிறோம்னாங்களே என்ன அந்த மாதிரி கிடக்கு. அதே மாதிரி இங்கே கருவா இருக்குது. இங்கே விளைஞ்ச கருவா மீன் பிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்குரிய வசதிகளும் மீன் இங்கே நிற்குதா. புலம்பெயர் தமிழர்கள் அதாவது ஊருக்கு வர சீசன் டைம். வணக்கம் ப்ரோவலே, எல்லாரும் இப்படி நல்ல சோமையாக இருக்கிறீங்களோ? நாங்கள் நல்ல சோமையாக இருக்கோம், நீங்கள் நல்ல சோமையாக இருக்கோம்னு சொல்லி நாங்கள் கடவுளை பிரார்த்திக் கொள்கிறோம். இன்றைக்கு இந்த காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நாங்கள் இப்போ யாழ்ப்பாணத்திலேருந்து சுதந்திரபுரத்துக்கு வந்திருக்கோம். என்னத்துக்காண்டின்னு சொன்னால், இங்கே ஒரு ஒருங்கிணைந்த பண்ணை இருக்குது. இந்த பண்ணைன்ற பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் காமதேனு ஒருங்கிணைந்த பண்ணை. இது என்னத்துக்காண்டி இந்த காணொலி நான் இப்போ போடுறேன்னு சொன்னால், அதாவது எல்லா விஷயங்களுமே இந்த பண்ணையில் இருக்குது. இப்போ கூட அதாவது புலம்பெயர் தமிழர்கள் அதாவது ஊருக்கு வர சீசன் டைம். இந்த டைமில் அதாவது நீங்கள் அதாவது ஊருக்கு போனால் எங்கே போகலாம், எந்த இடத்துக்கு போகலாம்னு சொல்லி உங்களுக்கு எல்லாம் அதாவது கணக்கு ஐடியாக்கள் இருக்கும். அந்த வகையில் உண்மைக்குமே நாங்கள் இங்கே ஒரு நாள் வந்து தங்கியிருக்கோம். அருமையாக இங்கே வந்து சமைச்சு சாப்பிடலாம். இங்கே தேவையான இறைச்சி வகைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். என்னென்றாலும் நீங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அது சம்மந்தமான விளக்கத்தை நாங்கள் அன்னையிட்ட கேட்டுட்டு நாங்கள் இந்த பண்ணையை ஃபுல்லாக நாங்கள் சுற்றி காட்டுறோம். இப்போ அண்ணன் இது சம்மந்தமான விளக்கம் உங்களுக்கு சொல்கிறீங்களா? அந்த பண்ணை சம்மந்தமான. ஓகே, வணக்கம். வணக்கம். நான் அம்பிகை பாலன், காமதேனு ஒருங்கிணைந்த இயற்கை விவசாய பண்ணையினுடைய முகாமையாளராக இருக்கிறேன். இந்த பண்ணை வந்து சுவிஸ் நாட்டில் இருக்கிற எங்களுடைய சித்தப்பா பிமல் அவர்களுடைய அதாவது தாயகத்தில் இருக்கிற மக்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்கணும், அதுவும் ஒரு இயற்கை விவசாயத்தை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போகணும் என்ற தூர நோக்கு சிந்தனையின் அடிப்படையில் அந்த பண்ணை வந்து அமைக்கப்பட்டது. இந்த பண்ணை அமைச்சு வந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் எங்களுக்கு 8 வருடங்களை கடந்துட்டுது. இந்த பண்ணை அமைச்சு வந்து இது மேலே ஒரு ஒருங்கிணைந்த இயற்கை விவசாய பண்ணையாக தான் இந்த பண்ணையை வந்து நாங்கள் தொடங்கினாங்க. அதாவது முற்றுமுழுதாக இயற்கை விவசாயமும் விவசாயத்தோடு சேர்ந்த ஏனைய விடயங்களையும் உள்ளடக்கினதாக விலங்கு வேளாண்மை, மற்றது மீன் வளர்ப்பு, மற்றது கோழி வளர்ப்பு, இவ்வாறான விடயங்களையும் தேனி வளர்ப்பு, இவ்வாறான விடயங்களையும் எல்லாத்தையும் உள்ளடக்கினதாக இந்த பண்ணையை செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் வந்து இப்போ இதில் ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொன்று இருக்கும். அதாவது நாங்கள் முதல்ல வரைக்கும் நாங்கள் மாம்பழம் பார்த்துனாங்க கூடியா கொண்டு வந்தீங்க மாம்பழம். அதே மாதிரி இப்போ என்ன சீசன் போய் கொண்டிருக்கு? உண்மையில இப்போ சீசன் கொஞ்சம் இல்லைன்னு தான் சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்து இப்போ காற்று காலம் இது முடியத்தான் சீசன்கள் ஆரம்பிக்கிற காலமாக இருக்கும். இப்போ கோப்பி கோப்பி இருக்குது எங்கள்கிட்ட வந்து. கோப்பி இப்போ காய்ச்சி இப்போ தான் ஒரு நடுத்தரத்தில் இருக்குது. இன்னும் ஒரு மாதம் 2 மாதம் போகணும் முழுமையான அறுவடைக்கு. இப்போ பழுக்குது. ஆனால் இதுக்கு இப்போ உண்மையில சொல்ல போனால் வந்து இப்போ கோப்பியெல்லாம் மலைநாட்டு பயிர். ஆனால் மலைநாட்டில் தான் கூடுதலாக வளரும்னு சொன்னது. ஆனால் எங்களோட பிரதேசத்தில் வந்து நல்ல விளைச்சல தருது. மற்றது வந்து கருவா வச்சுக்கிட்டோம். கருவாயும் வந்து எங்களுக்கு நல்ல ஒரு விளைச்சல் தரக்கூடிய இதில் இருக்குது. இதை வந்து நாங்கள் இந்த பண்ணையை வந்து சொல்ல மறந்துட்டேன். நாங்கள் வந்து இந்த டூரிசம் ஃபார்மாக டெவலப் பண்ணுறது தான் எங்களுடைய முக்கியமான நோக்கம். அதாவது டூரிசத்தோட அதாவது விவசாயத்தோடு சேர்ந்த ஒரு டூரிசம் டைம் கொண்டு வரணும் அப்படின்ற வகையில் அதுக்கான தங்குமிட வசதிகளையும் நாங்கள் செய்து வச்சுருக்கோம். இப்போ மொத்தம் இப்போ எத்தனை ரூம் இருக்குங்க? 4 ரூம் இருக்குது. 8 பேர் தங்கலாம். 8 பேர் தங்கலாம். ஒரு ரூமில் வந்து 2 பேர் தங்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி நாங்கள் சமைக்கிறதுக்கான கிச்சன் வசதிகளும் இருக்குது. சமைச்சு சாப்பிடலாம். மற்றது இங்கே வந்து நாங்கள் எங்களோட மேம்படுத்தப்பட்ட சில உற்பத்திகளையும் செய்கிறோம். இப்போ வாழைப்பூன்னா வாழைப்பூவில் வடகம் செய்கிறோம். அதே மாதிரி பொன்னாங்காணி மா செய்கிறோம். தேசிக்காயை எடுத்து தேசிக்காய் ஊறுகாய் செய்கிறோம். கோப்பியில் வந்து நாங்கள் எங்களோட கோப்பியை வந்து நாங்கள் அரைச்சி கோப்பி தூளாக வந்து கொடுக்குறோம். மற்றது கருவாயிலையும் வந்து நாங்கள் சீவி கருவாப்பட்டைகள் தயாரிக்கிறோம். அதை விட எங்களுக்கு தேவையான வகையில் அந்த கருவாய் இலையிலையும் வந்து பிரியாணியில் அதை பேக்கெட் பண்ணி அதை வந்து கடைகளுக்கு போடுறோம். அதை விட எங்களால் என்ற வரைக்கும் இங்கே சில உற்பத்திகளை வந்து நாங்கள் உற்பத்தியை செஞ்சு அதை வந்து சந்தைப்படுத்துறதுக்கு வேலை திட்டங்கள் ஆரம்பிச்சுக்கிறோம். இப்போ உண்மைக்குமே அதாவது கனவேருக்கு இந்த இடம் தெரியாது. முந்தி அதாவது ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது இப்போ கொஞ்சம் அதாவது பெருசாக தெரியாது. இப்போ புலம்பெயர் தமிழர்கள் இப்போ ஊருக்கு வரீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு இடம் இருக்குன்றது பெருசாக எல்லாருக்குமே தெரியாது. தெரியாது. தங்குற வசதி முதல் பாம்பற்றி அறிமுகம் இருந்தாலும் தங்குறதுக்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிற விடயத்தை வந்து எடித்தான் மக்கள் மத்தியில் போய் சேரும். இப்போ தான் ஒரு வருஷம் இப்போ போன தையக்கு தான் நாங்கள் இந்த கட்டடம் எல்லாம் கட்டி முடிச்சோம். நாங்கள் வந்திருக்கோம், தங்கியிருக்கோம் அங்கே. அதால் எங்களுக்கு அந்த கட்டடத்தை பற்றின அறிமுகம் இன்னும் மக்கள் மத்தியில் போய் சேரும். இப்போ 8 பேர் 2 இல்லாமல் ஒரு 10
10-12 பேர் தங்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி தாங்களா அவங்களுக்கு இன்னொரு இடமும் இருக்குது. ஆக்கள் கூடுதலா வந்தா நாங்கள் அதுக்குரிய ஏற்பாட்டையும் செய்து கொடுக்கலாம். தங்கக்கூடிய மாதிரி ஏற்பாடு. இப்போ நார்மலாக புக் பண்ணுறேன்னு சொன்னா என்ன நம்பர் ஏதாவது இருக்குதா? booking.com-லயும் நாங்கள் இதான் இருக்கோம். அதில் ஃபார்ம் ஸ்டே இன் முல்லைத்தீவுன்னு சொல்லி பார்த்தா அதில் எங்களோட இடம் காட்டும். அது நூடாகவும் புக் பண்ணலாம். இல்லை எங்களோட ஃபோன் நம்பருக்கும் நீங்கள் என்ன நம்பரும் கூட 074 153 79 69 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். இப்போ இங்கே இப்போ நார்மலாக இங்கே வந்து தங்கி என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம் இங்கே வந்தா? அதாவது நார்மல் ஆக்கள் வந்தா இங்கே வந்து ஸ்டே பண்ணால் எங்களுக்கு வந்து இப்போ ஒரு ட்ரெடிஷ்னல் அதாவது கிராமத்து சமையலை வந்து இங்கே நீங்களாகவே சமைச்சு சாப்பிடக்கூடிய வசதி செய்து தரலாம். நீங்களே சமைச்சு சாப்பிடலாம். இல்லை நாங்கள் சமைச்சு சாப்பிட்றனாலும் சமைச்சு தரலாம் உங்களுக்கு. இங்கே பாத்து இருக்குது, கோழி இருக்குது, அதுகளையும் வந்து இறைச்சியெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். மற்றது கடல் உணவுகள் தேவைன்னு சொன்னாலும் நாங்கள் அதுக்குரிய ஒழுங்குகள் செய்வோம். அதை விட எங்களோட தோட்டத்தில் விளைஞ்ச மரக்கறிகளையும் நீங்கள் நேரடியாகவே உங்களோட கைகளாலேயே பிடிங்கி நீங்களே சமைச்சு சாப்பிடக்கூடிய வசதிகள் ஏற்பாடு செய்யலாம். உண்மைக்குமே அது ஒரு நல்ல ஒரு இது உண்டு. அதைத்தான் எல்லாருமே ஆசைப்படுவீங்க. அப்படி செய்யலாம். மற்றது வந்து இப்போ மீன் பிடிச்சு தூண்டில் போட்டு மீன் பிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்குரிய வசதியெல்லாம் மீன் இங்கே நிற்குதா? மீன் குளம் இருக்குது. குளம் இருக்கு அங்கே போனது இல்லை. சின்ன பொண்டு ஒன்று இருக்குது. அந்த பொண்ணு நாங்கள் தான் ஏற்பாடு செஞ்ச அதை தோண்டி எடுத்தது. அதில் வந்து நீர் வரத்து பகுதி ஒன்று இருந்தது. அதில் தோண்டி வச்சுருக்கிறோம். இப்போ மீன் வளர்க்குறோம். நன்னீர் மீன் இருக்குது. அப்போ அதிலே அதை பிடிச்சி நேரடியாக பிடிச்சி அவையே நேரடியாக பிடிச்சி சமைச்சு சாப்பிடலாம். பாபிக்கு மாதிரி எப்படி போட்டு செய்யக்கூடிய வசதிகளும் செய்யலாம். மற்றது இப்போ எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கெட் டுகெதர் மாதிரி ப்ரோக்ராம் பண்ணலாம். அதுக்குரிய மாதிரி நாங்கள் ஏற்பாடு செய்து கொடுக்கலாம். ஓகே, நன்றி. நாங்கள் இப்போ ஃபார்மை சுற்றி பார்ப்போம். என்ன ஃபார்மை சுற்றி பார்த்து என்னென்ன வசதிகள் இருக்குது, அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு சமையல் ஒன்று போட போகிறோம். என்ன அது அடுத்த காணொலியில் வரும். இப்போ நாங்கள் இந்த ஃபார்மை முதல்ல அதை நாங்கள் சுற்றி பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி. என்ன ஓகே ஓகேம்மா. இந்தியா வந்து என்னடா இந்த ஃபார்மில் வந்து இப்போ அமைதியை விரும்புகிறாக்கள், இப்போ நகர்ப்புற வாழ்க்கையில் இருந்து ஒரு அமைதியான சூழ்நிலையை வரணும்னு சொன்னால் இங்கே வரலாம். இப்போ பின்னேரத்தில் வந்து நீங்கள் சூரியன் மறைகிறத பார்க்கலாம். இப்போ சில பேருக்கு அது விருப்பம், சூரியன் மறைகிறது பார்க்குறது, மற்றது வயல்கரை ஓரங்கள் நடக்கிறது, அந்த விஷயங்களும் செய்யலாம். எங்களோட வயல்கரை ஓரங்களில் வரும்போது நடந்து அப்படியான விஷயங்களும் செய்யலாம். நாங்கள் வந்து நாங்கள் அங்கால் பக்கம் போயில ஒரு சின்ன இடத்துலயே நின்றுட்டு அப்படியே போயிட்டோம். என்ன கொஞ்சம் இடங்களை காட்டிட்டு. ஓகே சரி, பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்தவுடனே எங்களுக்கு இந்தியாவில் வெல்கம் ட்ரிங்க்ஸ், அதாவது என்ன ஜூஸ், பேஷன் ஃப்ரூட். ஏற்கனவே அங்கே முடிஞ்சுது. இங்கே வேறவங்க பேஷன் ஃப்ரூட் இருக்குது. அதோட கணக்கு உற்பத்திகள் இங்கே இருக்குன்னு நாங்கள் சொல்லி கேள்வி பண்ணாங்களானே. அதாவது அந்த வகையில் இங்கே தட்டுவடை இருக்குது. வேறு தட்டுவடை. அதே மாதிரி இங்கே கருவா இருக்குது. இங்கே விளைஞ்ச கருவா இங்கே விளைஞ்ச உற்பத்திகள் கணக்கு இருக்குது. மற்றது இந்த தேசிக்காய் வச்சு தேசிக்காய் ஊறுக அப்படி கணக்கு விஷயங்கள் இங்கே இருக்குது. என்னென்ன அப்படித்தானே என்னென்ன இருக்குது இங்கே வாங்க கதைப்போம். இங்கே வந்து நாங்கள் ஊறுகாய், கருவாப்பட்டை, தட்டுவடை, பொன்னாங்கனிமா எல்லாம் கைவசம் இதாக இருக்கா? ஆமாம், மிளகாத்தூள், சரக்கு தூள் உள்ளுக்கு இருக்கா? உள்ளுக்கு இருக்கு. பார்ப்போம், வாங்க போய் பார்த்துட்டு நாங்கள் சரி நாங்கள் அப்படியே உள்ளுக்க வந்தோம்னு சொன்னால் இப்போ முதலாவது இங்கே நாங்கள் ஏற்கனவே தட்டுவடை காட்டியிருப்போம். பேரங்கோ தட்டுப்படையை இது எங்கள் கடைகளுக்கு போகும். என்ன இந்த தட்டுப்படை என்ன இந்த தட்டுப்படை இங்கே இருக்கிற பொருளை வச்சு செய்தது. இங்கே என்னென்ன இங்கே எங்கட கருவேப்பிலை இருக்குது. சாதாரணமாக கருவாப்பட்டை எந்த வாசங்கள் போட்டு அது இங்கே இருக்கிற பொருளை வச்சு தான் செய்திருக்கேன்னா பாருங்க. தட்டுவடை என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்கோ. இந்த எல்லாம் போட்டு இந்த இங்கே இருக்க தானியங்கள் எல்லாம் பிடிச்சி இருக்குது. இதில் பாருங்கோ காம தேனு உற்பத்திகள்னு சொல்லி தட்டுவடை. இந்த விலை 100 ரூபா. என்ன 100 ரூபா சரியான மலிவாக இருக்குது. என்ன சொன்னால் அந்த தட்டுவடை கொஞ்சம் கூட விலைக்கு வாரது. இது கோப்பி, அதாவது இப்போ கோப்பி கிட்ட அறுவடை நடக்க போகுது. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் காமதேனு உற்பத்திகள் கோப்பி வேறங்கோ. இதெல்லாம் என்ன ஃபுட் சிட்டிகளுக்கு போகிறதோ? ஃபுட் சிட்டிகளுக்கு போகிறது என்ன கடை. அதே மாதிரி இங்கால் பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் இது சத்துமா. இங்கேம்மா சத்துமா இங்கே வேறங்க சத்துமா இருக்குது. இது எல்லாமே நீங்கள் இப்போ வெளிநாட்டிலேருந்து வந்தீங்கன்னு சொன்னால் இது எல்லாமே இங்கே பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லாமே ஸ்டாக் இருக்குன்னு தானே உங்கள்ட்ட? என்ன ஸ்டாக் இருக்கும். கூட தேவைன்னா முன்கூட்டியே சொல்லணும். என்ன நம்பர் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருப்போம். முன்கூட்டியே சொல்லணும். இது ஒடியல்மா ஓகே. குழச்சி சாப்பிட்றோம். கூழ் காய்ச்சலாம் குழச்சி சாப்பிட்றது தான் நல்லா இருக்கும். சீனி போட்டு தேங்காப்பு போட்டு செய்தால் அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி இது என்னம்மா இது உளுத்தம்மா இருக்குது. கறிமிளகாத்தூள் கறிமிளகாத்தூளும் இங்கே இருக்குது. வேற கறிமிளகாத்தூள் காமதேனு உற்பத்திகள் நல்ல வித்தியாசமான கலராக இருக்குது. நல்ல கலரில் இருக்குது. மற்றது இங்கே இருக்கிற அதாவது இந்த இங்கத்தை உற்பத்தியை வச்சு தான் நாங்கள் அன்றைக்கு சமைக்கவும் போகிறோம். அது நாங்கள் சொல்லியிருப்போம். அடுத்த காணொலியில் நீங்கள் அதை பார்ப்பீங்க. ஒரு சரக்கு தூள் இருக்கா, கணக்க தூள் வகைகள் இருக்குது. ஏகப்பட்ட உற்பத்திகள் இங்கே நடந்து கொண்டு இருக்குது. அதாவது உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் நம்பருக்கு அழைச்சி நம்பர் நாங்கள் அதாவது கீழே போட்டிருப்பேன். அந்த நம்பருக்கு நீங்கள் அழைச்சி நீங்கள் எல்லா உற்பத்திகளையும் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும்.
இந்த தட்டுப்படையை பார்க்க ஆசையாக இருக்கு பாருங்க. இந்த சட்டப்படி இருக்குது, இந்த அதுக்கு போட்டிருக்க ஒவ்வொன்றையும் பார்க்க அருமையாக இருக்குது. இது என்னம்மா இது? சரக்கு தூள். சரக்கு தூள் இருக்குது. சரக்கு சும்மா அந்த அர்த்தம் கிடக்கு என்ன, சரக்கு தூள் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னு சொன்னால் பொன்னாங்காணி வறுத்த அரிசிமா இருக்குது வேறங்கோ. பொன்னாங்காணி வறுத்த அரிசிமா இப்படி கணக்கு விஷயங்கள் இருக்குது. முன்கூட்டியே சொன்னீங்கன்னு சொன்னால் கணக்கு வச்சிருப்பீங்க. நீங்கள் வெளிநாட்டில் கொண்டு போய் இது எல்லாமே பாவைக்கலாம். இது நார்மலாக என்ன நன்மை இருக்குது அதில்? ஓ தேவையான அந்த கொலஸ்ட்ரால் அதெல்லாம் குறைக்கிற இது வந்து இந்த பொன்னாங்கானி கீரை வகை இப்போ அங்கே எடுக்கல தானே. இதை நாங்கள் மாவு கலாத்தீரு நாங்கள் இப்போ ஓர்கானிக்கில் வந்து கீரை வளர்க்குறோம். பொன்னாங்கானி கீரை வந்து கொடுக்கணும். ஆனால் அந்த கீரையை நாங்கள் இங்கே எடுத்து மாவாக நாங்கள் இதுக்கு பொன்னாங்கானியை தவிர வேறு வேறு மாக்கள் சேர்க்குறீங்களா? அப்படி பொன்னாங்கானி மாதிரி குறைக்கன் மாதிரி இல்லை. இது பொன்னாங்கானி அப்படி வேறு மாவைகள் குறிஞ்சாமா இல்லை. இதுக்குள்ள பொன்னாங்கனியை தவிர வேறு ஏதாவது செயற்படுதானே இருக்கிறேன்? இல்லை இல்லை, பொன்னாங்கானி அரிசியும் பொன்னாங்கனியும் என்ன அதே மாதிரி குறிஞ்சாதுகள் எல்லாம் இருக்கு. குறிஞ்சாமா இப்போ கைவாசம் இல்லை, சொக்கில இல்லை. அது மாதிரி குரக்கன்மா புரகன்மா இருக்குது. மற்றது வெள்ளாரமா அது அந்த கலர் அரிசியோட சேர்த்து நாங்கள் பொன்னாங்கனி மேலாம் இப்போ தான் கேள்விப்படுறோம். இருக்குது, நல்லா இருக்கு. பொன்னாங்கனி போட்டு என்ன சட்டப்படி இருக்கும், கேள்விப்பட்டிருப்போம், மறந்துட்டுப்போம். ஆனால் நல்லா இருக்குமெண்டு தோணுது பார்க்க. ஒரு நாளைக்கு நாங்கள் வாங்கிட்டு போய் நாங்கள் அவிப்போம். என்ன வீட்டை வச்சு நாங்கள் வீடியோ போடுவோம். பச்சை கலரில் வரும் புட்டு. பச்சை கலரில் வரும். ஆக பச்சை இல்லை, ஒரு பச்சை கலரில் வரும். பொன்னாங்கண்ணி ஸ்டொக் இருக்குது தானே ஒன்று? நான் வாங்கி விட்டு போகணும். ஓ இருக்கு பொன்னாங்கண்ணி. இது இருக்கிறத கொண்டு போகலாம். சரி, உங்களுக்கு இது காணுண்டா கடைக்கு போட்டுட்டோம் நாங்கள் இருந்தது. இருந்தெல்லாம் கடைக்கு போயிட்டீங்களா என்ன? வாரக்கிழமை தான் தயாரிப்போம். வாரக்கிழமை வருமா? இப்போ நாங்கள் பொன்னாங்கண்ணி புட்டு போயிட்டு உங்களுக்கு வீடியோ வருது வேறங்க. சரி, நாங்கள் அப்படி அங்கால பண்ணையை சுற்றி பார்ப்போம் வாங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெசன் பொருட் கரைச்சி ஒன்று இருக்கா வேறங்கோ. இதில் பார்த்தா தெரியும் பெசன் பொருட் எப்படி இருக்குன்னு வேறங்கோ. இல்லை சமையல் செய்கிறேன்னு சொன்னால் இதில் உள்ளுக்கையும் பற்றி சமைக்கலாம், வெளியிலையும் பற்றி சமைக்கலாம். அந்த மாதிரி தான் கிடக்குது பெசன் பொருட் பார்க்குறதுக்கு. சட்டப்படி இருக்குது. பெசன் பொருட் இங்கே விளைஞ்சது என்னம்மா? இங்கே வந்தது தான் இந்த பெசன் பொருட் பழம். இந்த மாதிரி ஏகப்பட்ட பழங்கள் இங்கே இருக்குது. ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு பழங்கள் ஒவ்வொரு இதுகள் அறுவடை செய்வினோம். ஆடெல்லாம் எங்கே மேய போயிடுதோ? அவுட்டு விட்டுருக்கேன். ஓகே ஓகே. நீங்கள் யோசிக்காங்க, நான் இதில் இருந்து எடுத்து குடிக்கிறேன். இந்த வேறங்க பெசன் ஃப்ரூட் நீட்டாக கொண்டு வந்து தருவோம். வச்சு குடிக்கிறேன், அது பிரச்சனை இல்லை. எங்கட வீடு மேலே தானே இங்கே வந்தேன். ஓ சூப்பரியா இருக்கு. அந்த மாதிரி கிடக்கு, நல்லா இருக்குது. அந்த மாதிரி கிடக்கு. அடுத்தது என்னென்னு சொன்னால் இங்கால பருத்துரை வடை கொண்டுறோம் வேறுங்க. அதை வச்சு அங்கே கொண்டு போங்க. நாங்கள் பருத்துரை வடை, இஞ்சியை உற்பத்தி செய்த பருத்துரை வடை ஒன்று எடுத்து காட்டுறோம் பேருங்கோ. இஞ்சி பேருங்கோ பருத்துரை வடை தான் நான் விரைக்கிறாப்பா. இங்கேருந்து வெளிக்கிட்டு விரைக்க இன்றைக்கு பருத்துரை வடையை பார்த்துட்டு வாங்கி சாப்பிடுவோமோ வேண்டாம்னு யோசிச்சு ஒன்று தான். கையில் காசு இல்லை. அப்போ சரி யோசிச்சுன்னு வந்தது பார்த்தா இங்கே கண்ணு முன்னால் பருத்துரை வடையை வச்சுருக்கு. தட்டு வடை இதுக்கு பேர். எல்லாம் இங்கே போட்டிருக்கதே பாருங்க. கருவேப்பம் இல்லை அது இதுன்னு சொல்லி இங்கே பெருஞ்சிரு சின்ன சிரம் உளுந்து அது கணக்கு விஷயங்கள் இங்கே போட்டிருக்குதுங்கோ. இங்கே என்னென்னு சொன்னால் உங்களுக்கு கண்டுகள் தேவைன்னு சொன்னால் நீங்கள் அதையும் வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி இந்த பூனைக்குட்டியை தூக்கட்டு இப்படி அப்படி அப்படி அப்படியே இங்கே வேறங்கோ. இது மிளகாய் கண்டு, இதில் பார்த்தா தெரியும் மிளகாய் கண்டு இருக்குது. அதேமாரி ஏகப்பட்ட கண்டுகள் இந்த இடத்துல இருக்கிறதையும் உங்களால் காணக்கூடிய மாதிரி இருக்கும் பேரங்கோ. மற்றது கோப்பி இருக்குது, மற்ற கருவாய் இருக்குது. அனைத்துமே பாக்கு மரங்கள், வாழை மரங்கள், தேக்கு மரங்கள் அனைத்துமே இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது சௌரங்கள். நாங்கள் போய் பார்ப்போம். என்ன தென்னை மரங்கள், வாழை மரங்கள், மற்றது தென்னை மரங்கள், எல்லா மரங்களும் இருக்குது. பெசன் ஃப்ரூட் இருக்குது, வாழைப்பழம் இருக்குது. இங்கே வேறங்கோ, இங்கே வேறங்க கொண்டு போகிறா. எங்களுக்கு தான் நான் ஏற்கனவே சாப்பிட்டேன். நாங்கள் அதில் வைங்க எடுப்போம். அதில் வச்சு கிடக்குறோம். நல்ல பேஷன் ஃப்ரூட் அந்த மாதிரி கிடந்த முதலே நான் எனக்கு இல்லை. நான் அந்த பருத்துரை வடையில் கை வைப்பேன் தானே, தட்டு வடையில் கை வைப்பேன். இது என்ன இது? என்ன பழம்? இதெல்லாம் சீட் எடுக்கிறது கண்டு. சீட்ஸா? இதெல்லாம் நம்ம விதை எடுக்கிறதா. அண்ணன் பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக சொல்லி ஆகணும். அண்ணன் விவசாயத்தில் டிகிரி முடிச்சிருக்கிறார்.
டிப்ளமா ஹைனஸ்லாம் டிப்ளமா முடிச்சிருக்கிறார். அதே மாதிரி இங்கே பாருங்க கருவா வேற இதான் அந்த பிரியாணி போடுவோம் இல்லை இந்த இல்லை காஞ்சாப்புறம் காஞ்ச பிறகு பிரியாணியில் வேறு இந்த இதில் வேறு இது கருவாயில் பிரியாணி போடுறோம் நாங்கள் என்ன பிரியாணியில் வேலை தானே பிரியாணி போடுறது இந்த இல்ல பிரியாணி கண்ட ஒரு பிரியாணியிலே இருக்குது அது எல்லா வாசமும் உள்ளது எங்கடாக்கள் போடுறது கறிக்கு பிரியாணி இதுதானே என்ன இந்த இல்லை தானே என்ன பிரியாணி கண்ட ஒரு இல்லை இருக்குது அது வேறு இல்லை பிரியாணி அது வந்து சகல வாசம் ஒரு இலையிலேயே எல்லா வாசமும் இருக்கு ஏலக்காய் கருவா நாங்க எதை நினைச்சு கொண்டு வாசம் மணக்கிறோமோ அந்த மனம் அடிக்கும் அப்படி இருக்கு நான் ரீசார்ஜ் அந்த கண்டு நம்பர் பார்க்கல அப்போ அந்த கண்டு வைக்கிற பிளான் இருக்கா இங்கே கண்டு வைக்கிற பிளான் இருக்கு இது என்னது கோபி இதுதான் கோபி இந்த மாதிரி தான் கோபி வளரும் என்ன ஆமா பாருங்க என்ன கோபி வளர்ந்துருக்கேன் கோபி கொட்டை எப்படி இருக்கண்டு பாருங்க இது கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மலையங்கள் குளிரான பிரதேசத்துல இது வரும் ஆனால் இங்கே வர்றது உண்மைக்குமே ஆச்சரியமாக தான் இருக்கு இல்ல இப்ப வட மாநிலத்தில் நிறைய இடத்துலயே கருவா கோபி சக்சஸ் ஆகி கொண்டு வருது அது சில பேர்ட்ட நம்பிக்கை கேட்ட மாதிரி அங்கதான் பெரும் இல்லாம இப்ப எல்லா இடத்துலயுமே வட மாநிலத்துல சக்சஸ் ஆகி கொண்டு தான் வருது இது என்ன காய வச்ச கோபி கட்டியா இல்ல இப்பதான் புடுங்கி வச்சிருக்கு காய் இருக்கு பழம் இந்த பாருங்க பழம் சாப்பிட்டு பாருங்க அதுதான் சாப்பிட்டு தான் எடுத்துறேன் இப்படி பழமா வந்த கூட தானே இங்கேயும் போய் பார்த்துருக்க மாட்டேங்க நானே இன்றைக்கு தான் பார்க்குறேன் கோபி கோட்டை நல்லது இவங்க கோபி கொட்டும் இதுதான் கோபி கொட்டை இந்த சளியத்தை எடுத்து தான் நாங்க பிறகு அரைக்கினாங்க அதுகளுக்கு மிஷினரிகள் இப்ப வந்து ஏன்னா இதுல உள்ளுக்கு இருக்குதா இல்ல இதுல பாருங்க சளி மாதிரி இருக்கு சளி மாதிரியோ அதை பிசு காய வச்சு தான் எடுக்கணும் அதுக்கு மிஷினரி இருக்கு என்னது உடைச்சு எடுத்து இது சாப்பிடலாம் தானே என்ன இது கொஞ்சம் கசக்கும் எது நல்லா இருக்கு பழம் ஓகே இது எல்லாம் ஒரே இப்போ வெளிநாட்டில் இருந்தால் வாரம் இந்த பழத்தின் மேல் தோல் தான் இனிப்பு என்ன கடிவளது இல்லை அப்போ போய் மேல் தோலை சும்மா சாப்பிடலாம் ஓ சாப்பிடலாம்டா இனிக்குதா இனிக்கும் அப்போ அதுக்கு இந்த சளியத்தை காய வச்சு எடுக்கிறது இப்போ காய வைக்கிற எல்லாம் மிஷினரிகள் வந்துட்டு தானே இப்போ எங்கள்கிட்ட இல்லை ஆனால் வேறு இடங்கள்ல இருக்குது பெரும்பாடியாக செய்கிறாக்கள் எல்லாத்தையும் உடனே இப்போ ரயரில் போட்டு உடனே காய வச்சு எடுக்கிறாங்க இந்த மரம் மட்டும் தான் இருக்குல்ல இன்னைக்கு அதில் ஃபுல்லாகவே இருக்குது கோப்பி வச்சு ஃபுல்லாக ஏண்டா ஒரு கடைசி 50 மரம் இருக்கா கோபி வர இந்த இது தெரியுமா கோபி இப்படி எல்லாம் மலர முடியுது இல்லை கிளிநொச்சியில் எல்லாம் ஞாபகம் அடுத்து இருக்கு என்ன செய்கிறாங்களா நல்லா இருக்கு மரத்துக்கு முட்டியில வச்சிருக்கீங்க இது வந்து தேன் கருவாப்பூவுக்கு தேன் கூட வாரது தேன் பிடிக்காத முட்டி வச்சிருக்கிறேன் முட்டி காட்டி இருக்கிறேன் கருவேப்பிலை தேன் பாரதோ கருவாப்புல தேன் பாருது இங்கே பாத்தீங்கன்னா ஃபுல்லா தேனிமயமா தான் இருக்குது பூவுக்கு அதுக்கு தான் வந்து முட்டி வச்சிருக்கேன் முட்டி பூ வந்து இப்போ காய்க்கிற வரைக்கும் வந்துட்டு கொஞ்ச நாள் ஒரு 2-3 கிழமைக்கு பாத்தீங்கன்னா ஃபுல்லா பூ இந்த பழம் சாப்பிடுறது சிலது கைக்கிற தன்மையும் இருக்குதுண்ணா இல்ல இல்ல கைக்கிற தன்மையில அந்த பழம் கோபின்ற தன்மை இருக்கு கருவா கைக்கிறது கோபி கைக்கிறது மற்றது இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் கஜி கொட்டை இருக்குது கஜி கொட்டை இது என்னது காய வச்சிருக்கீங்க இது சும்மா சாப்பிட்டு வச்சுக்கிறாங்களா சாப்பிட்டு வச்சிருக்காங்க ஓகே ஓகே நான் நினச்சேன் காய வச்சு தான் உடைச்சி சாப்பிட போறீங்களான்ட்டு எல்லாம் இருக்கு விவசாயம் சம்மந்தமாக இயற்கை விவசாயம் சம்மந்தமாக அனைத்தும் இருக்குது நீங்கள் ஒவ்வொன்றா பிரிச்சு வழியாக காட்டுங்க அப்போ நாங்கள் வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் கவர் பண்ணக்கூடிய எல்லாத்தையும் காட்டுவோம் இழுப்ப மரத்துக்கு வந்தது தேனி தேனி வந்ததா இழுப்பைக்கு அதுலேயும் தேன் பாரதோ தேனி அதில் கூட வட்டிக்கும் பிறகு நாங்கள் பட்டிக்க மாற்றி வச்சுக்கிறோம் இப்படி முட்டிக்க வந்து பிறகு அதை பட்டிக்க மாற்றுறோம் தேனி வளர்ப்பும் இருக்குது தானே என்ன வளர்ப்பு இருக்குங்க ஆமாம் கணக்க விஷயங்கள் இருக்குதுங்க தேனியை பிடிச்சதுக்கு அப்புறமா மாற்றி எடுக்கு அப்படி சொல்றீங்க தேனி இதுக்குள்ளே வந்து கூடு காட்டின பிறகு நாங்கள் பட்டிக்குள்ளே பிடிச்சி ராணி தேனியை உள்ளுக்கு விட்டு மாற்றுவோம் அதுக்கிட்டே நிறைய ப்ராசஸ் இருக்குது இந்த நாங்கள் ஒன்றோட பார்ப்போம் என்ன பெசம்புரு டைல் எடுக்க என்ன பாருங்க பெசம்புருட்டுங்க அதில் தொங்குது பாருங்க இப்போ எங்களை ஜூஸ் போட்டு தந்த பெசம்புருட் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே அதெல்லாம் தொங்குது திவா காட்டுங்க பிடிச்ச அந்த பெசம்புருட்டை இந்த இதில் இருந்தால் மேலே கொடியில் வளர்ந்து கிடக்குறேன் தொங்கி கொண்டு இருக்காங்க பெசம்புருட் நல்லா இருக்குதா ஓ ஜூஸ் குடிச்சாச்சு நாங்கள் அந்த வேலையெல்லாம் முதலே பார்த்துட்டோம் வந்த உடனே இஞ்சடா ஜூஸ் குடிக்க போறீங்களா ஜூஸ் வாங்க குடிச்சிட்டு வேலையை பார்ப்போம் வாங்க இங்கே இதில் நடுவில் அந்த நல்ல மாமரம் ஒன்று இருக்கு என்ன நிழல் நல்லம்மா இங்கே எத்தனை மாமரம் நிற்கிது மொத்தம் டிஜேசி வந்து 100க்கு மேலே நிற்குது நான் அங்கே தான் நிற்குது எல்லாம் கலந்து வச்சுக்கிறோம் மற்ற அந்த பெரிய மாம்பழம் இருக்குது அந்த 600 ரூபாய் 1 கிலோ 700 ரூபாய் டொம் கேசி அது அங்கால நாங்கள் வரைக்க கூட உடைய வச்சிருந்தவன் 100 மரத்துக்கிட்ட இருக்கா இது பழைய கருத்தை எவ்வளோ காலம் இந்த பண்ண இது 8 வருஷமான இது பழைய மரமா நீங்கள் இப்போ எவ்வளோ காலம் இருக்கு நான் இப்போ வந்து 4-5 மாதம் 5 மாதமா நல்லா இருக்கு இந்த இடத்துல அட குட்டி கோவில் ஒன்று முள்ளுக்கு இருக்கிற மாதிரி கிடக்குது எனக்கு உங்கள் அதில் இருக்கு உள்ளுக்கு ஒரு கோவில் ஒன்று கோயிலோ வாங்க உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் வடிவா ரிங்ஸ் எல்லாம் வந்து குடிச்சிட்டு
வலிக்கிட்டு திரும்ப பேஷன் ப்ரூட் குடிச்சிட்டு பேஷன் ப்ரூட் தமிழ் என்ன பெசன்புரம் அது தெரியாது வாங்க இப்போ நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம் என்ன இப்போ பண்ணையை சுற்றி பார்க்க போகிறோம் வந்தவொடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி ஒரு பாதை கொண்டு போகுது இஜெட்கே ரசிக்க போகிறோம் நாங்கள் என்ன இன்னும் மனம் எல்லாத்துக்குமே ஒரு வச்சுக்கிறாங்க பூக்காண்டு சும்மா வடிவு வச்சிருக்கு என்ன வடிவு வச்சிருக்குது என்ன தண்ணி பேப்பர் வளைஞ்சு சும்மா வச்சிருக்கிறீங்களா இந்த இதில் குட்டி குட்டி மாமரங்களும் இருக்குது இதில் இடைக்கிடைக்கு வச்சிருக்கணும் அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நாங்கள் சொன்ன அந்த மெட்ட மாம்பழம் மரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 100 கிட்ட நிற்குதான் டொம்மேசி இது மந்தேனம் தானோ இல்லாட்டி பேரையோ இது விளாட்டு மாம்பழம் வேற இந்த இதில் மாமரத்துலேயும் தேனி கொண்டு வச்சுக்கிறீங்க இவ்வளோ என்ன இடைக்கிட எல்லா மரத்துலையும் வச்சிருக்கிறேன் இடைக்கிடைக்கு 30 முட்டி வாங்கி வச்சுக்கிறேன் 30 முட்டி என்ன எல்லா இடத்துக்கும் வச்சுக்கிறேன் தேனி நிற்கிறது காணலாம் பின்னுக்கு நிற்கிறேன் பின்னுக்கு நிற்குதான் ஓகே ஓகே அங்கால பக்கம் அப்படி பார்த்தீங்கன்னா வாழைத்தோட்டம் வாழைத்தோட்டம் இந்த கிணறா இப்போ இங்கே இருக்குது அந்த பெரிய கிணறு இங்கே இருக்குது அங்கால இருக்குது பின்னுக்கு குளமும் இருக்குது குளம் இருக்கிற குளத்தில் மீன் பிடிக்கலாம் நீங்கள் அது இங்கேயே தோண்டினவையா இங்கேயே தோண்டி மீன் பிடிச்சிருக்கீங்கம்மா என்ன இந்த நீங்கள் தூண்டில் கொண்டு வந்து நீங்கள் இங்கேயே தூண்டில் தரணும்னு நினைக்கிறேன் தருவீங்க தானே தூண்டில் எல்லாம் நீங்களே மீன் பிடிச்சி அந்த இடத்துல வச்சு சமைச்சு சாப்பிடலாம் அவ்வளோத்து வசதிகள் இருக்குது ஒன்றுக்கும் யோசிக்க தேவையில்லை 10 நாள் 15 நாள் வந்து நின்றுட்டு போகலாம் வந்து இங்கே தான் நிற்க வேணுமோ இந்த சுற்றி பாவம் இது என்னென்ன இப்போ டைமை பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து ஒரு 12 1 மணி ஆகும் இந்த டைம்ல அவ்வளோ மணஞ்சனிக்கு ஓ நல்ல கூழ்மையாக இருக்குது குளிராக இருக்குது இதை வந்து கோழிக்கு சாப்பாடு இந்த அசோலான்னு சொல்லுவாங்க அது அசோலா? இஞ்சால வாங்க வாங்க போய் பார்த்துருவோம் வாங்க சொல்ல இது என்ன கோழின்ற சாப்பாடோ ஆமாம் இதுதான் கோழிக்கு வைக்கிறேன் ஆ கோழிக்கு நிறைய அந்த ஊட்டச்சத்துகள் கொடுக்குறதுக்கு அசோலான்னு சொல்கிறது இப்போ சத்து கூடின சாப்பாடு கால்நடைகளுக்கு கோழிக்கு மட்டும் இல்லை ஆடு மாடு பண்டி இது நாங்கள் போடணுமோ அதை இல்லாட்டி தண்டை வளர வருமோ இது நாங்கள் கொஞ்சம் வாங்கி வந்து போட்டோம்னு சொன்னால் பிறகு 10-15 நாளைக்குள்ள கிலோ அள்ளி கொண்டு இருக்கலாம் ஆ ஆ ஆ இதில் 2-3 இடத்துல வளர்க்குறீங்களா என்ன அப்படி ஆமாம் அங்கே பெரிய தொட்டி இருக்காங்க 2-3 இடத்துல கணக்கு இடம் இருக்கு அந்த இடத்துல பெரிய தொட்டி இருக்கு அந்த பக்கம் ஆ ஆ நெல்லி மரம் நிற்குதோ நெல்லி மரம் எல்லாமே இருக்கு அனைத்துமே இருக்குது இங்க நீங்க யோசிக்காதீங்க ஆ நெல்லி இருக்கு அங்கே மற்ற நெல்லி படுத்தாத்த வரை கிடக்கும் என்ன ஓய் அந்த மரத்துல மேலே அந்த தேனீக்கான அந்த கூடு வச்சிருக்காங்க என்ன ம் அந்த பிள்ளைங்க ஒவ்வொரு செக் பண்ணி பார்ப்பீங்களா என்ன எது கைப்பு நெல்லியா அங்கே அனுப்பி அந்த பெரிய நெல்லியா இல்லை சின்ன நெல்லியா பெருசு ஆ பெரிய நெல்லி அதான் நெல்லி நாங்கள் மூல் அரை நெல்லி தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது பெரிய நெல்லி இதெல்லாம் நல்ல சுவராக்களுக்கு எல்லாம் நல்ல ஜூஸ் எல்லாம் அடிக்கிறாங்க பம்மாச்சி எல்லாம் இங்கே இல்லை ஓ வந்து இது எங்களோட இந்த நெல்லி நிற்குதுடாப்பா இந்த நெல்லியை காட்டுங்க நீங்கள் இந்த பாருங்க நெல்லி எங்களோட நிற்கிது இந்த நெல்லியா இதுதான் எங்களோட இதுதான் கூட சத்தான நெல்லி அதாவது நெல்லி ஒரு நெல்லி 2-3 அப்பளுக்கு சமன்னு சொல்கிறவ யூஸ் எல்லாம் அடிக்க நல்ல டேஸ்ட் அவ்வளோ அது சத்து இருக்கு அந்த நெல்லியில் உடம்பு குறைக்கிறதுக்கு இது உதவுற சாமானம் தெரியுமா ஆமாம் எத்தனை எங்கடா டேய் டேய் மாம்பழம் இருக்காமடா இது என்ன மாம்பழம் என்ன அது பிஞ்சு இது என்ன மாம்பழம் இது ஜிஎஸ்சி தான் கம்ஜிஎஸ்சி தான் ஆ இது பேக் கட்டை இல்லை இப்போ ஆ சும்மா இருக்குது என்ன அதுக்கு வார அடுத்த மாதம் தான் சீசனும் அது என்ன அந்த பொம்பை இல்லையா ரொம்ப இல்லை அது கொஞ்சம் குறைபாடு சத்து குறைபாடு சத்து குறைபாடு சரி அப்போ இங்கே வரவங்க அவங்களுக்கு தேவைன்னு சொல்லி சொன்னால் இந்த பழங்கள் ஆயிரது அப்படிலாம் அடுத்த மாதம் வந்தீங்கன்னு சொன்னால் அடுத்த மாதம் நாங்கள் அறுவடைக்கு தேவைக்கும்போது போடுவோம் வீடியோஸ் அப்போ பார்த்துட்டு அந்த டைமுக்கு வந்தாலும் ஆ அடுத்த மாதம் தானே கூடுதலாக புலம்பெயர் தமிழர்கள் வர சீசனும் என்ன இங்க எல்லாரும் பெறலாம் அதாவது புலம்பெயர் தமிழர்கள் யாரும் பெறலாம் ஆறு வரலாம் நான் சொல்கிறேன் என்னதுக்கான சொன்னால் வர சீசன் அதுக்காண்டி நாங்கள் அறிமுகப்படுத்தி விடுறோம் அவ்வளோ தான் தட்டை வரணுமாம் சும்மா தேனி வந்து மொத்தம் பார்க்க எப்படி கொத்தி போட்டு போகணும் அப்படி இருக்கும் தேனி தேனி எடுக்கலாம் சும்மா கையில் வச்சுக்கிறவங்க ஒன்றுமே செய்யாது பழக்க- பழகுற மாதிரி பழகினா தேனி இருக்காது. சும்மா தேனியோட வித்தியாசமாக பழையனா தானே அது குத்துமா தலைக்கு வைப்பாங்க சில பேர் எல்லாத்தையும் தேனியை என்னென்ன மீன் இருக்குது இங்கே விட்டு இருக்கிறீங்க ஜப்பானோ ஜப்பான் சிலாப்பியா மட்டும்தான் ஆ ஜப்பான் மட்டும் தானே நிற்கிது ஜப்பான் மற்றது விடால் அதுகள் நிற்கிது இறாலோ அது தானே வந்தது நாங்கள் விட இல்லை வந்தது தண்டவாளம் அந்த மழை பெய்யுது டேஸ்ட் நல்ல டேஸ்ட் இறாலோ விடால் விடால் விரால் 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 மீன் சொல்லுவாங்க விரால் மீன் நிற்கிதான் ஒன்று கழுத்தி நிற்கிது கழுத்தி எடுக்கிறல அது சும்மா ஒரு மாடு நிற்குது இவ்வளோ மாடு புல்லு எல்லாம் நிற்குது என்ன புல்லெல்லாம் இருக்கு மாட்டு புல்லு இது மாட்டு இதுக்குள்ள வந்து மண்புழு உரம் செய்கிறோம் வீட்டில் மண்புழு உரம் ஆ மண்புழு உரம் வாங்க பார்த்துட்டு வரோம் மண்புழு உரம் செய்கிற இடத்த வாங்க இது பண்டி கூட ஓ ஃபண்டி இப்போ இல்லை ஃபண்டி நான் ஃபண்டிக்கு வைக்கிற இடத்த மண்புழு உரம் ஆக்கிட்டேன் இப்போ
பண்டிகை கொடுத்துட்ட மழைக்கு பிறகு அந்த கொஞ்சம் என்ன சொல்ற பண்டி கவனிப்பு கூட படியா கவனிச்சா தான் பண்டி வளர்ப்பு நல்லா இருக்கு. அனுமதிகள் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்துச்சு. அதெல்லாம் இப்போ விட்டு இருக்குது எடுத்து வளர்க்குற பிளான் இருக்கு திருப்பி. திருப்பி வளர்க்குற விலை இதுதான் மண்புழு உரம். இது வந்து மண்புழு கழிவுகள் கஞ்சல்கள் வாழைத்தண்டுகள் உக்கின வாழைத்தண்டுகள் அதில் போட்டு மற்றது சாணி இதில் போட்டு புழு வாங்கி வளர்க்குறோம். வந்து நாங்கள் உரம் எடுத்து புழுவும் விற்கிறோம். நாங்கள் இப்போ எங்கள்கிட்ட இருக்கு புழு 1 கிலோ வந்து 4500 ரூபா 4000 ரூபா போகுது. 1 கிலோ மண்புழு உரம் வந்து 80 ரூபா அதான் பேக்கை வச்சு மண்ணுக்கு மண் போட்டு அப்படி பை இல்லை இந்த சாணி இந்த கழிவுகளை யாருக்க போட்டு அதுக்குள்ள புழு நாங்கள் அதான் சொல்கிறேன். அந்த அதுதான் சொல்கிறேன் அந்த கழிவு இதை போட்டுட்டு அதுக்கு மேலே மண் எடே சில மீனுங்களே புழு வச்சு தாண்டா பிடிக்கிற ஈயங்கள் இழுக்கிற இது அந்த புழு வேற இது வேற பிடிக்கிற இது வளர்க்குற புழு உரத்துக்காகவே வளர்க்குறாங்க. மண்புழு உரம் நல்ல நியூட்ரிஷன் தானே இயற்கை உரம் யூரியா உரம் நல்ல இப்போ அதாவது விவசாய நண்பனே மண்புழு தானே வேந்துண்ணே. இப்போதான் சாப்பிட்டு உரத்தன்மைக்கு வேற இது நான் வேற விட்டு அரிச்சு எடுக்கிறேன் உரத்தை அரிச்சு எடுத்த உரம் கிடக்குது. அங்கே இன்னொரு இது ஒன்று இருக்கு செட் ஒன்று இருக்கு அதை அரிச்சு வச்சுக்கிறோம் அரிச்சு வச்சு உரத்தையும் காட்டுறோம். இந்த விவசாயம் ஒரு விஞ்ஞானம் தான்டா தெரியுமா இவ்வளோ இருக்கு உள்ளுக்குள்ள. அதுதான் போய் படிங்க படிச்சிருந்தா வீட்டு ஒரு பண்ணையை போட்டுருக்கலாம். எங்கள் கால்நடைக்கு எங்கள் ஆடு மாடு இருக்காங்க இப்பிலி மரம் வளர்க்குது. இப்பிலியோ அங்கால நிற்குது அதுக்கு அதானே ஆடு மாடு கொடுக்குற புல் என்ன அதுவும் வளர்க்குறீங்களா என்ன? ஆடு நிற்குதாங்க வேற கொஞ்சம் ஆடு 100 ஆடு கிட்ட நிற்குதான். அங்கால ஆடு மாடு பார்ப்போமா இல்லாடி ஆடு மாடு குளத்தையும் பார்த்துட்டு அப்படியே கருவாயும் பார்த்துட்டு அப்படி வரும். கருவாக்கு தான் கொஞ்சம் நடந்து போகணும். என்னது கருவாவாக தான் கொஞ்சம் நடந்து போகணும். உள்ளால கொஞ்சம் தூரம் வேலிக்கரை போகணும். அங்கால அப்படி கருவா அங்கால வச்சு இல்லை இங்கே நிற்கிது கொஞ்சம் தான் நிற்கிது. அங்காலாம் தொகையா நிற்கிது ஃபுல்லாக பெருசாக தோட்டமாக செய்து வைக்கிறீங்க. இந்த வயலெல்லாம் கூட தானோ கணக்கடை மிஞ்சியும் இருக்குது என்ன தொங்கல் மாட்டோம் வேலி தொங்கலா தெரியும். வேலி நெல் வைக்கிறீங்களா இங்கால? இப்போ 2 வருஷம் விதைக்கல விதைச்சது அதுக்கு மேலே வச்சுதான் இந்த 2 பக்கமும் போகிற பாதையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேக்க மரம் வச்சு கிடக்குது. தேக்க மரம் பட் இங்கால கணக்க மரங்களும் இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன தீவா சொல்லுங்க புளிய மரம் புளிய மரத்து அதில் இருப்போம் இருந்த எந்த பெரிய புளிய மரம் ஒன்று பார்த்தீங்க? நல்ல வியோ அந்த மாதிரி தாங்களே தெப்பலா காலத்தில் போல உயரமா தேக்க மரம் வளரும். தேக்கோ தேக்கு 9 வருஷம் 10 வருஷம் 9 8 10 வருஷத்துல நம்மள வளர்ந்துருக்குது. அப்போ யோசிச்சு பாரு அங்கே இருக்கிற தேக்க மரம் எல்லாம் உப்புலா காலம் என்ன வச்சு ஓ தேக்கங்காடு சோழர் இங்கே தானோ மோட்டருக்கு போல என்ன மோட்டருக்கு சோழர் போட்டி கிடக்குது. கருவாக்கும் புல்லு அங்கே தான் எடுக்கணும். மாடுகளுக்கு புல் வைக்கிறதுக்காண்டி சும்மா தொட்டி மாதிரி 2 தொட்டி மாதிரி வச்சிருக்கணும். இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மீன் வளர்க்குற குளம் இவியலை தோண்டி வச்சிருக்கணும். அந்த குளத்தை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். கணக்கான குளம் நீங்கள் வந்து இந்த பக்கம் உங்களுக்கு இதில் ஒரு சின்ன குளம் இருக்குது. வாய்க்கால் மாதிரி போகுது. மழை டைமில் தண்ணி கூட அந்த வாய்க்காலில் பம்ப் போட்டு தான் சில இறக்கிருந்தாங்க கருவாக்கு. தண்ணி பத்தாதவங்க இல்லை பத்து கொஞ்சம் குறைஞ்சோண்டு வேற சரியாக வேறு அடுத்த மாதிரி குறைஞ்சு கொண்டு வேற கணக்காக வேற மேம். ஆழம் சரியான 18 அடி 20 அடி ஆழங்கிற இதோ பெருசா கண்டி வச்சுக்கிறீங்க. 18 அடி 20 அடி வரும் மேம் அந்த குளம். ஆழமோ முதல்ல நிக்குதா? மலையோட வந்து ஒரு முதல்ல நிக்குது. ஒரு முதல்ல நிக்குதா? இப்போ மீன் பிடிக்கிறேன்டா கரையில நிற்கி நாங்கள் வேற பில்லு இப்போ காண இல்லாத ஆனால் பின்னேரத்தில் நிற்பேன் சைடில். இப்போ மீன் பிடிக்கிறேன்டா பிரச்சனை இல்லை. கரையில் நான் பிடிக்கிறேன் முதல்ல பிரச்சனை இல்லை. குளிக்கும் இருக்கு அந்த வேலை செய்கிற படியில் இருக்கிறேன் குளிக்கிறோம் நிற்கிறேன் யோசி பிரச்சனை இல்லை. அது போயிருந்தேன் வாடுங்க குட்டி முதலையா இருக்கும் நினைக்கிறேன். கணக்கான முதல்ல கவி விஜயண்டா கதை முடிஞ்சிருக்கு. கொஞ்சம் டெவலப்மெண்ட் வேலை கிடாக்கு இதுக்குள்ள. அதுக்கு என்ன கால் வேண்டு போகுது அப்படி அங்கே ரோட்டை நீங்களாம் வண்டி நீங்கள் அதுக்கும் இது கிடந்தது தண்ணி வர கூட இருக்க மாதிரி டைமில் அவங்க வெட்டி விட்டவங்க இந்த ரெண்டும் ஓ இதில் முதலையும் பழக்கினமா ஓ அங்கால அந்த தொங்கல்லேருந்து அங்கால தொங்கல் மட்டும் கருவா இருக்காங்க. அந்த சைட் கனதூரம் போகணும் போல கருவா பார்க்க. இந்த சைட்டாக நடந்து போகலாம். இங்கே கருவா தெரியுது அதுதான் தொங்கல் மட்டும். கருவா நல்ல வடிவா இருக்குண்ணா கருவா மரம். இந்த காலில் அப்படி இருக்குன்னு பார்த்தியா பிரிச்சு விட்டுருக்கீங்களா மீன் வந்து இப்போ
எல்லாம் ஒரே மீன் தானே? ஒரே மீன் தான். ஒரே மீன் தான் குளம் தான் அங்கால மிஞ்சாலே இதுக்குள்ளே வந்து இந்த தூண்டில் போட்டு மீன் பிடிக்கலாமா? இப்போ யாராச்சும் இல்லை தூண்டில் போடல மீன் பண்ண விடைஞ்சு நீங்கள் பிடிச்சி கொடுப்பீங்க. ஓ இப்போ மீன் பிடிச்சு கொடுக்கலாம், அதுக்கு புழுவை பாவிக்கலாம், மண்புழுவும் பாவிக்கலாம். நாங்கள் வளர்க்குற புழுவில் இல்லை கொத்தி தான் எடுக்கிறாங்க. டேய் அப்படி தாண்டா குளத்தில் மீன் பிடிக்கிறடா, நீங்கள் சாப்பிட்ற குளத்துல மீன் எல்லாம் அப்படி தாண்டா. அங்கே அந்த இது இருக்குல்ல என்னென்னா அந்த மாவில் வந்து இப்படி உருண்டி போட்டு சில அப்படி இருக்கிறேன். ஆனால் இங்கே புழு தான் எல்லாரும் கூட. புழுவும் சத்து தாண்டா, சாப்பிட்டு பார்க்கலாம் இருக்கும். அந்த இருக்கு அவ்வளோ கருவா தோட்டம் பெரிய கருவா கண்டு இருக்கு. அதில் இதுக்குள்ள 3500 ரூபாய் கூட. அதுதான் 3500. அது மட்டும் இல்லை, அங்கால அங்கே நிற்கிது, அங்கே ஒரு 500 ரூபாய் கிட்ட கிடக்கு. அதுக்குள்ள பெரிய இடம் என்ன, அந்த தொங்கல் மட்டும் கருவா. இப்போ நாங்கள் அப்படி இல்லை, அதெல்லாம் தெரியல கருவா. ஆனால் இங்கே கொஞ்சம் புல்லெல்லாம் எடுத்துட்டோம், ஃபுல்லாக பட்டியா தெரியும். அந்த கருவாக்கண்கள் இருக்கிறது என்ன அங்காலமே? அங்கே ரோட்டு வேற வளவை. நீங்கள் விரைக்கே தானே வந்து நீங்கள் நாங்கள் இது முன்பாக முன்பு இதால் அப்படி இப்போ திரும்பி நீங்கள்டா அது ஒரு சுதந்திர சந்திக்க தான் அப்படி நேரம். அந்த பக்கம் ரோட்டு நாங்கள் இப்படி கதைச்சு கொண்டு இருக்க ட்ரோன் ஷாட்டில் அப்படி வர வேணும். அது சரியா கவரவா காட்டக்கூடிய இதால் போகும், இதால் போகும். ஃபுல்லாக கிடக்கு ஒன்றுங்க கல்லு முள்ளும் காருக்கு. நாங்கள் இப்போ வந்து கருவா வந்து பார்க்கணும். கிட்டத்தட்ட 3500 என்ன 3500 கட்டுக்கு மேலே இங்கே வந்து கருவா வளர்ந்து இங்கே 2 பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீர்நிலை இது பாலம், பழைய பாலம், சிறந்த வழி. இதில் ஆடுகள் போகிறதுக்கு விட்டு கிடையாது. டேய் நீ எங்கடா போற? இது பெரிய ஆழம் இல்லை, சும்மா ஓ போ அவன் உடைச்சு போடாத. நல்ல இயற்கையான இடம், பின்னாடி டைமில் வந்திருந்தா நல்லா இருக்கும். உண்மைக்கு யானை ஒன்றும் பெறாது தானே. காத்தாண்ட வடியப்போ தெரியல வெயில். அதான் நான் சொன்னேன், இந்த டைமுக்கு மண்டே எவ்வளோ கும்பை ஆனால் 5 அப்படி தெரிஞ்சா தெரியுது. பட் நல்லா காற்று விடுது. என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இதாப்பா அதுக்குள்ளுக்க கொட்டை இந்த வேறங்கோ கிட்டத்தட்ட 3500 கருவா கண்டு நிற்குதாம். இங்கே கருவா வளருமே இல்லை, இதோட பேர் தான் என்ன? சரி, அது பெரிய மரமா வளரும். மரம் நாங்கள் பார்த்து நீங்கள் நல்ல பேர் தான் வளருமா கருவா? 4 பேர் நெருக்கி வச்சேன்னு சொன்னாங்களுக்கு நீளம் தானே மார்க்கெட் எடுக்கிறது, பட்டை எடுக்கிறதுக்கு ஈஸி. அதால் நெருக்கி வச்சிருக்கு. இல்லாட்டியே பெரிய மரமா சீட்டுக்கு தேவைன்னா 2 மரம் விடலாம் பெருசா. பராமரிப்புலாம் அப்படி செய்வீங்களா? பராமரிப்பு தான், தண்ணி எழுப்புறது 3-4 பேர் ஒரு நாளைக்கு நின்று விட்டால் தான் விட்டு முடிக்கலாம். வாய்க்காலில் வாட்டர் பம்ப் வச்சு நம்புறேன், நல்ல அடி சோலார் மோட்டர் போடுவோம். கடந்து தான் போகணும். நாங்கள் பாதை அடைச்சி கிடக்குது, ஆடு வாரத்துக்கு அடைச்சி விட்டுருக்குறோம். ஏன்னா கிழமைக்கு ஒரு கதைஞ்சால வாரது தண்ணி விட்டுறதுக்கு. கவனம் மது எல்லாம் கிழிச்சு போடும். உயரங்கள் கொஞ்சம் குறைவு தானே. நாங்கள் இதுக்குள்ள மொத்தம் கிட்டத்தட்ட இந்த 17 ஏக்கர் அந்த பண்ணைக்குள்ள வந்து நான் சொன்ன மாதிரி 3500 கண்டுக்கு மேலே நிற்கி. அதுக்குள்ளே இதுவும் ஒரு செக்ஷன் இதுக்குமே நாட்டி வச்சுருக்காங்க. முன்னுக்கும் இருக்குது, அந்த பக்கமும் இருக்குது, எல்லா பக்கமும் வச்சுருக்கீங்க. தொங்கல் மட்டும் இருக்குது, அந்தாவும் இருக்குது. அது என்னது? அதையும் கருவா கருவா தானே, அது இப்போ தான் நாட்டினது போல. என்ன இதான் நல்ல இதாக எல்லாம் ஒன்றா நட்டினாலே இதை விட அது உயரம் அந்த புல்லுக்கு நிற்கிறது. அது தெரியல. அதிகமாக வந்து என் கருவா கண்டு நாட்டிருக்கீங்க. கருவாங்களுக்கு எல்லா பக்கத்துலையும் வருமானம் தானே. வருமானம் கூட்டின பயிர் தானே. எங்கள் இலைண்டான சரி, சீத்தண்டான சரி, கண்டு பட்டை எல்லாமே எங்களுக்கு பெருமதியானது தானே. அதுக்காண்டி கருவா இப்போ கருவா என்ன இருக்குது? எத்தனை கிழமைக்கு ஒருக்கா பெருமை இருக்குல்ல, டெய்லி வந்து பார்க்கணும். கிழமைக்கு ஒருக்கா தண்ணி விடுறோம் நாங்கள். மருந்துகள் பூச்சிகள் தாக்கங்கள் இருந்ததுன்னு சொன்னால் நாங்கள் 2 நாளைக்கு ஒருக்கா கடுமையான தாக்கம் சொன்னால் மருந்து அடிப்போம். மருந்து அடிக்கிறத வந்து நாங்கள் ஜாவா அதுக்கெல்லாம் அடிக்கிறோம். ஆர்கானிக் மருந்து தான். கெமிக்கல் இதுக்கு என்ன பயன்படுத்தல. மண்புழு உரம் போட்டு நட்டது மாட்டரு. மற்றது இப்போ யூரியா பசல ஒன்றுமே பாவிக்கல. நீர்ப்பாசன முறை. இந்த நீர்ப்பாசன முறைக்கு என்ன பேர்? இது வந்து ரிப் தான். ரிப் ஒரு ரிப் இரிகேஷன் தான். இந்த வயர் அப்படி ஒன்று போகும் இல்லை இல்லை, இதாக திறந்து விட்டா 2 பக்கம் தள்ளி வாய்க்காலுக்கே வருது. வந்தவரால் திறந்து விடுவோம் நம்ம இல்லை பார்த்து தான் இரிகேஷன் முறை தனியாக போட்டுருந்தாங்க நேரத்தோடு பார்த்துங்க. அதில் தான் வந்து போயிருந்தாங்க.
இதெல்லாம் படிக்கிற காலத்துல வந்து நான் எக்ஸாம்ல பாஸ் பண்ணி இங்கே இருந்தது எங்க இருந்திருப்ப பாஸ் பண்ணாம இல்லை நான் பாஸ் பண்ணினேன் பாஸ் ஓகே போக விருப்பம் இல்லை அவ்வளோ பாஸ் பண்ணி கம்பஸ் கிடைச்சிருக்கும்ல எம்பஸ் கிடைக்க வந்து ஒரு மார்க்ஸ் ஒரு மார்க்ஸ் இல்ல என்ன ஒரு மார்க்ஸ் இல்ல கேம்பஸ் இல்ல வந்து விவசாய பாடம் எனக்கு சரியான விருப்பம் ஏன்டா அது என்னன்னு விவசாய பாடம் கிராமப்புறத்தானன்றதால வந்து அந்த ஆடு மாடுகளோட திரும்பி நாங்கள் நாங்க யாழ்ப்பாணம் டவுனுக்கு இருந்த நாங்கள்ட்ட டேய் நாங்க யாழ்ப்பாணம் டவுனுக்கு இருந்தாங்க நீங்க கிராமத்துக்கு ஏத்துறீங்க நாங்களும் கிராமத்துக்கு இருந்தாங்க ஆடு மாடு வளர்த்துருக்கியா ஓ வளர்த்துருக்கோம் உண்மையா நாங்க சின்ன கோழி வளர்த்துனாங்க அதுக்கு வளர்த்த உடனே எனக்கு ஞாபகம் இல்லை சின்ன சின்ன நினைவுகள்லாம் வந்து வீட்டை வளர்த்து தெரியா ஆனா இப்போ வந்து நாங்கள் கோழி வளர்க்குறோம் வீட்டை கோழி வளர்க்குறீங்களோ ஆனால் கோழி வளர்க்குற ஆசை போல என்ன வீட்டை இன்னும் வளர்க்குறே பெரிய விஷயம் அதுதான் நாங்கள் கருவா பார்த்துட்டோம் கருவா மரம் அந்த மாதிரி கிடக்குது கருவா மரத்தில் ஆனால் கூடுதலான நன்மை இருக்குது என் இலையில் என்ன நன்மை இருக்குது கருவா கொட்டையில் என்ன நன்மை இருக்குது நாங்கள் வந்து என்ன செய்யறோம் ம் சம்மனை கழிச்சு விட்டா நல்லா இருக்கு இப்போ இந்த அலசினன் ஒரு வீடியோ ஓட்டார் ஞாபகம் இருக்கு இதில் வந்து மேவுறதா நீங்கள் இது மாடு ஆமாம் அதுக்கு தான் வளர்த்துருக்கீங்களா இல்லாட்டி சும்மா இல்லை இல்லை அது தானே வளர்ந்தது தண்ணி ஏரியா மழை வந்தா அதுக்கு தண்ணி நிற்கும் ஆ அது தண்ணி இருக்கு அந்த புல்லு எல்லாம் அப்போ அதிகளவாக இங்கே வந்து கரவா தான் வச்சிருக்கிறீங்க கோபி கண்டத்தில் இருக்கு கோப்பி குறைவு கோப்பி கண்டு ஒரு 80 கண்டு அப்படி 80 நிற்குது சந்தன மரம் நிற்கிது ஒரு 40 கண்டு சந்தனம் இது மரம் எத்தனை நிற்குது கோழி கொடுக்க நிற்கிது அதுக்கு சந்தன மரம் ஒரு 40 மரம் 40-50 மரம் 40-50 மரம் சந்தன மரமே நிற்குதான் பிரச்சனை இல்லை அது மாதிரி 2 அடி கண்டு 2500 ரூபாய் கிட்ட போகுது கண்டு மரம் மரம் கண்டா ஆமாம் சரி நல்ல விலையா கிடக்கு சந்தன மரம் சந்தன மரம் கொண்டு போயிட்டு நின்றா நல்ல மட்டும் சொல்கிறோம் இல்லை அப்போ 10 வைப்போம்மா இது இங்கே கண்டு அது கொடுக்க மாட்டேங்குது இப்போ கண்டு இப்போ இல்லை உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் எடுத்துடலாம் ஆனால் கண்டு எங்கள்கிட்ட இல்லை இப்போ தாரத்துக்கு நான் மிளகா கண்டு பார்த்துட்டு மிளகா கண்டு விற்க வச்சுக்கிறேன்னு சொல்லிவிட்டேன் பிடிச்சி கண்டு வச்சா வளரும் சந்தனம் இப்போ சந்தனம் வந்து இப்போ தனியாக வைக்கக்கூடாது கீழே ஒரு பயிர் வைக்கணும் அது வந்து ஒட்டுண்ணி பயிர் அது தெரியாது சந்தன மரத்துக்கு கீழே ஏதாவது வெள்ளார பொன்னாங்கண்ணி அப்படி ஒரு பயிர் இருந்தால் அதுண்ட சத்தம் உறிஞ்சி தான் சந்தன மரம் படம் தனியாக நின்றா பட்டுரும் அப்படியா ஓ நீங்கள் எவ்வளோ படிக்கீங்க இருக்கு அது உங்களுக்கு 2.5 வருஷம் ட்ரைனிங் அக்ரிகல்ச்சரோட இப்போ உங்களோட வாழ்க்கை இப்போ டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டாக கவர்மெண்ட்டில் போட்டுருக்கோம் பார்ப்போம் இந்த முறை தான் கால் பண்ணவங்க என்ன மாதிரி பார்த்துட்டு வந்துட்டோம் ஆனால் வெக்க அவ்வளோ இருந்து மங்களத்துக்கு அவ்வளோ வெக்க காட்டையில் ஆனால் களைப்பு தான் காட்டுது தூரம் கொஞ்சம் தூரம் பெரிய பயன்களுக்கு பண்ண தானே அதால் சுற்றி பார்க்க கொஞ்சம் டைம் வேணும் எல்லாமே பார்க்கலாம் நீங்கள் பார்க்கலாம் மற்றது இங்கே வந்து நீங்கள் இருந்து ஃபன் பண்ணலாம் பன்னெண்டா சாப்பிடலாம் சமைக்கலாம் இன்னும் செய்யலாம் விவசாயம் சம்பந்தமான அறிவுகளை எடுத்து கொண்டு போகலாம் அந்த விவசாயம் சம்பந்தமான அறிவு எடுக்கலாம் படிக்க ஆர்வம் உள்ளாக்கள் விவசாயம் சம்பந்தமாக தகவல் தெரியணும் இப்போ எங்களுக்கு கருவா கோப்பி அது பெருந்தோட்ட பெண்கள் சம்பந்தமாக அறியணும்னு சொன்னேன் பண்ணைக்கு வந்தால் அதான் இப்போ நீங்கள் பெரிய பண்ணை செய்ய போறீங்கன்னு சொல்லி சொன்னாலும் அது சம்பந்தமான அறிவு இல்லாமல் இருக்கு நமக்கு இது தெரியாமல் இருக்கும் ஸோ அப்போ நீங்கள் அதில் கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இங்கே வரலாம் வந்தால் வந்து நின்று விவசாயம் சம்பந்தமான முழு விவரங்களும் இங்கே இருக்குது பார்த்து அறிஞ்சு கொள்ளலாம் அறிஞ்சு கொண்டு அதுக்கப்புறமா வந்து நீங்களும் ஒரு பண்ணையாளர் ஆகலாம் பெரிய ஸோ இங்கே வந்து அதான் ஒருங்கிணைஞ்ச பண்ணைன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க ஸோ அப்போ இந்த மாடு ஆடெல்லாம் வந்து திறந்த வழி முறையாக தான் சிறந்த வழி குட்டி குட்டி ஆடலாக கிடக்கு எல்லாம் 3 முறை இருக்கு சொல்லுவாங்க என்னென்ன முறை மாடு ஓயிலில் படிச்சு ஞாபகம் இருக்கா உள்முறை வழிமுறை நடைமுறை திறந்த முறை ஃபுல்லாக திறந்த முறை அடைக்கு இதேன்னு வந்து இப்படி ஒரு மாடு மட்டும் விட்டுருக்கு ஒன்று நிறைய மாடு நின்றது இப்போ வித்திட்டம் எல்லாம் கொடுத்து இப்போ இது மட்டும் தான் மிச்சம் நிற்கிது பால் கிடக்குதா அப்போ இங்கே கண்டு அப்போ இது கண்டு இன்னும் இல்லை கண்டு ஏதோ பிரச்சனை ஒரு அளவுக்கு சின்னப்பட்டு கண்டு போட இல்லை என்னென்னு தெரியல டாக்டர் ஆக்களும் வந்து பார்த்து சரி இல்லை நிறைய இருந்து அதாவது பண்டி இதையும் வந்து பார்த்துருப்பீங்க அதே மாதிரி வந்து இங்கே இந்த மாடும் எல்லாம் கடைசியாக அந்த மழை இதோட அப்படி எல்லாம் கொடுத்துட்டீங்க கடும் மழை ஒன்று வந்தது என்ன டிட்வா இந்த டிட்வா போயிடா அந்த மழையோட எல்லாம் இதெல்லாம் குட்டி ஆடுகள் பெரிய ஆடுகள் எல்லாம் அங்கே ஆ பெரிய ஆடுகள் எல்லாம் அங்கே பெரிய ஆடு அண்டைக்கு 3 ஆடு கொடுத்தது இது மாதிரி ஆடுகள்லாம் கொடுத்தது அங்கால மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு நம்மள மேய்ச்சல் வளர்த்து விற்கிறது தானே என்ன கூட கோயில்கள் அதில் இருக்கின்ற ஆக்கள் வந்து வாங்குறது கூட
அங்கே வாங்கிட்டு போவோம் இல்லை இல்லை மேய்ச்சல் போயிட்டேன். மேய்ச்சலுக்கு கூப்பிட்டு நினைக்கிறேன். அங்காலே நிற்கும். செம்மறி முண்டாண்டைக்கு வந்து கொண்டு போனாங்க. அது 3 அது 3 போயிட்டு. இதெல்லாம் கிடாயோ? இல்லை கிடா இல்லை, மறி நிற்கிது. 2 3 இந்த அங்கால ஒன்று நிற்கிது. மற்ற கண்டு வந்து விட்டாங்க. ஒரு பெரிய ஒரு கருப்பு 2 இது ஆட்டு கொட்டி ஆடு மழை டைம் அதில் ஏற்றி விடுறாங்க. இல்லை கணக்கு பண்ணையக்காரருக்கு கணக்கு அந்த தித்வா புயலால் கணக்கு பிரச்சனை வந்துருக்குது. சும்மா மழையாது. இதால் போகலாம். அப்படியே போகணும். 5 சைட்டையும் பார்த்துட்டு போகிறோம். நானும் உங்களோட வந்து கணக்கு பாதைகள் இருக்கு என்ன? அப்போ நீங்கள் காலையில் எழுப்பி இப்போ இங்கே என்ன வேலை செய்வீங்க? எப்படி தெரியுங்க ரவுண்ட் அடிச்சு சொல்லுவாங்க? பார்க்குறது ஃபுல்லாக தேனி முட்டியிலேருந்து அப்படியே அங்கே அதை வாழைக்குள்ளே எல்லாத்தையும் பார்த்து கொண்டு வரது. அப்படியே சுற்றி என்னென்ன மாதிரி இருக்குது அப்படியே ஃபுல்லாக பார்த்து கொண்டு வரேன். பார்த்துட்டு வந்துட்டு இருக்குதா, வாழைக்குள்ளே வளர்த்து இருக்குதா, அப்படி இந்த குருவியெல்லாம் கொத்தி கொடுங்க. அப்படி இப்படி ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அடுத்த அதுக்கேற்ற மாதிரி தண்ணி அதுக்கு தேவையான சொல்லி இறக்க சொல்கிற அந்த வேலைகள் மேற்பார்வை. சூப்பர் இடம் உண்டு. ஆனால் சைட்டுக்கு 2 பக்கம் கருவா வச்சுக்கிறோம். இதுக்கே கருவா வச்சுருக்கீங்க என்ன? 2 கரையிலையும் என்ன? அதுலேயும் 2 கரையிலையும் கருவா வச்சிருக்கீங்க. அதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது என்ன விளையாட்டோ இது? கருவா பழமண்டா இப்போ பிடிச்சிக்கிறப்ப அதுக்கு இந்த மிளகு கிடக்கும். இந்த சைட்டில் ஃபுல்லாக மிளகும் வச்சுக்கிறோம். சைட்டில் மிளகும் இருக்கா? அவங்கள மிளகு கண்டு நிற்குதா? இங்கே நிற்குது. இந்த வெத்திலையில மாதிரி இருக்குது. இருக்கு அந்த அதில் வெத்திலையில மாதிரி சைட்டில் நிற்குது வேறங்க. அதான் மிளகு கண்டு. மிளகு அந்த குட்டியாக இருக்கும். பேப்பர் அவருக்கு விளங்கிட்டு. வெத்திலையில மாதிரி தான் மிளகு இண்டையில். எங்கே இருக்குது அந்த எப்படி வர்றது? அங்கே இருக்குங்க. அந்த மேலே இருக்கு வேறுங்க. இப்படி தான் இருக்குமா? அது என்ன மாதிரி என்ன சொன்னா இருக்கு. இது வந்து குளிர்மையான மரங்கள் ஒட்டி தான் இருக்கும். கமுகு, தென்னை, அல்லாடி, கிளிசதியா இல்லைன்னா கொஞ்சம் பேகமாக வளரும். பேகமாக வளரும் என்ன? கிளிசதியாலாம் கூட படம் 2 கண்டு குளிர்மைக்கு. வெத்திலையும் அப்படி தானே. இங்கால மாமரம் நிற்கிது. இதில் போனால் பாரு மாமரம் அன்னாசி. அன்னாசி நிற்குதா? மாமரம் அண்ணா அதில் ஏதோ வளர்த்துருக்கிறீங்களோ? ஆமாம். இதில் என்ன வளர்த்துறீங்க? கிடாய் ஆடுகள். கிடாய் ஆடுகள். அதான் டொமேசி மரமா? டொம்கேசியோ இன்னொரு பேர் வழியா பேர் வருது. இல்லைனா நாங்கள் வந்த டைமில் சும்மா 60 ஏண்டா அப்படித்தான். எப்போ வந்தீங்க நீங்கள்? கீழே தொங்கி கொண்டு இருந்தால் நாங்கள் இப்போ வந்து ஒரு 5-6 மாதத்துக்கு மேலே. போன மேரிக்கு முதல் வந்திருப்பீங்க. மேரிக்கு முதல் தான் வந்து நாங்கள். சூப்பர் காயல் வந்தது. பழம் நல்ல பழத்தை தான் சொல்கிறோம் காயாண்டு. 2 பழம் கடைசி 2 கிலோக்கு 190 2 கிலோ கிட்ட வரும். ஒரு காய் அப்படி அங்கே பக்கம் போவோமோ? மற்ற பக்கம் என்ன? வெக்க தெரியல. மா என்ன உள்ள பார்க்கறேன்டா. இதுக்கெல்லாம் பார்க்கலாம். வெக்கையில களைச்சி போட்டோம்டா. அவ்வளோதான். நல்ல குளிர்மையாக கிடையாது. களைச்சி போட்டோம். அவ்வளோதான். உள்ள கோயிலை காட்ட போறீங்களா? அப்படியே எங்கால பார்த்தா ஒரு அழகான கோயில் ஒன்று இருக்கு வேற. இந்த பக்கம் நல்ல வடிவான கோயில் ஒன்று, குட்டி கோயில் ஒன்று இருக்கு. உள்ள அந்த அதுக்கால பாதை இருக்கு. முன்னாலும் இருக்குது 2 பக்கம். இதுட்டு போனாங்களோ? இது பிலா மரம். எங்கட ஊரில் இருக்கிற மாதிரி பிலா மரம். இது பிலா இல்லை. இதில் தான் நாங்கள் கூழ் குடிக்கிறோம். நாங்கள் இஞ்சி வாங்க. இந்த என்ன கூழ் குடிக்கிறோம் நாங்கள். அந்த பிலா நல்ல இலையா உடிச்சு இப்படி மடிச்சு இப்படி மடிச்சு இப்படி வச்சு இப்படி குத்தி இப்படி குத்தி போட்டு இப்படி இழுத்தா அது இல்லை 10,000 இல்லை. சரியா? ஓமாடா. அப்போ மடிச்சு செய்யறடா. தெரியும். இப்படி இல்லடா மடிக்க தெரியும்டா எனக்கு. இப்படி மடிச்சடாப்பா. இந்த குத்தி இப்படி செய்யறாடாப்பா. அது இல்லை. சரி வர கோயிலுக்குள்ள போய்க்க நாகபூசணி அம்மா. அதாவது இப்போ சுவிசன்னா அங்கே இருக்கேன்னு சொன்னால் நைனாதி தான் என்னோட சொந்த இடம். நைனாதி தான். அதால தான் நான் எங்களை சிறி நாகபூசணி அம்மான்னு சொல்லி ஃபோட்டோ வச்சிருக்கு வேறங்க.
என்ன கோவில் முக்கியமே அது? நாகபூசணியம்மன். நாகபூசணியம்மன் தானே? அவற்றை அந்த இடத்தின் ஞாபகமாக அங்கே இருந்து படம் கொண்டு வந்து அந்த அங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் அண்ணையா முதல் முதல்ல சந்திச்சது நாங்கள் நாகபூசணி அம்மன் கோயில் தான். ஒரு தீர்த்த 2024 ஒரு கோயில் தீர்த்தது மட்டும் சந்திச்சு நாங்கள். நானும் பிதுரோட்டனையும் சந்திச்சு நாங்கள். அப்படியா? இதுக்கு மிளகு என்ன மிளகு இல்லை, இது கோப்பி மாரேஜ் போடும். கோப்பி நானும் உண்மையிலேயே தான் நானும் நேரில் பார்க்குறேன். இது ராணி குத்தி போடும்டா, டே குத்தி போடும்டா ராணி, டே கவனம் கவனம்.